இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நாம் இந்த வாரத்திலே, நேற்றைய தினத்திலே, யாபேஸ் ஆண்டவரிடத்திலே நீர் என் தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை கேட்டு ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட யாக்கோபை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே யாக்கோபு சொல்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். நாம் நன்கு அறிந்த வசனம், நமக்கு நன்கு தெரிந்த வேத பகுதி. நாம் அதை தியானிக்கிற பொழுது, காலை வேளையிலே இந்த செய்தியை நாம் தியானிக்கிற பொழுது நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த யாக்கோபுடைய சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய சகோதரனை வஞ்சித்து, தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகம், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வஞ்சித்து எடுத்துக்கொண்டு அந்த ஏசா அவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். அவனுடைய கைக்கு தப்பித்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு செல்கிறதை பார்க்கிறோம். அங்கிருந்து அவர் அநேக சம்பாத்தியங்களை எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் எல்லாம் அவர் மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஆடு மாடு, திரளான ஆஸ்திகளை சம்பாதித்து மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு, தகப்பனுடைய தேசத்துக்கு, வீட்டுக்கு வருகிற பொழுதுதான் தன்னுடைய சகோதரனுடைய நினைவு வருகிறது. ஏசா தன் மேல் கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாவை சாந்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏசாவுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? நிறைய வெகுமதிகளை அனுப்புகிறார். இந்த 32ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். தனக்கு முன்பாக மனிதர்களை அனுப்பி, உம்முடைய சகோதரனாகிய யாக்கோபு வருகிறார், அவருக்கு நிறைய ஆடு மாடுகள், வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி தனக்கு முன்பாக ஆட்களை அனுப்புகிறார். ஏசா சொல்லுகிறார், அந்த ஆட்களிடத்திலே சொல்லுகிறார், உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திலே நாங்கள் போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். சொல்லும் போது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்படுகிறதை நாம பார்க்கிறோம். 400 பேரோடு அவன் என்னை எதிர்கொள்ள வருகிறான். எப்படிப்பட்ட மனநிலையிலே என்னை அவன் சந்திக்கிறான் தெரியல. நிச்சயமாக அவன் என் மேல கோபத்துல இருப்பான். நிச்சயமாக என்னையும், பிள்ளைகள், என்னுடைய எல்லாவற்றையும் அவன் அழித்து விடுவான் என்று சொல்லி அவன் மிகவும் பயந்து, மிகவும் வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் 2 பகுதியாக பிரித்து வைக்கிறார். முதல் பகுதியிலே ஏசா எல்லாவற்றையும் அழித்து போட்டாலும் இந்த 2வது பகுதியாவது தப்பித்து கொள்ள இடம் உண்டாகும் என்று சொல்லி அவர் பிரித்து வைக்கிறார். ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் சொன்னீரே உன் தகப்பன் வீட்டுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் எனக்கு சொன்னீரே. நான் வெறுங்கையாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். இப்பொழுது 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி செல்கிறேன். மெய்யாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது ஏசா என்னை 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார். பிள்ளைகள், தாய்மார், குழந்தைகள் எல்லாரையும் உரிய அடிப்பான் என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார். வெகுமதிகளை அனுப்பி ஏசாவை சாந்தப்படுத்தி, பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் என்று சொல்லி ஏசாவுக்காக வெகுமதிகளை அனுப்புகிறார். பணிவிடைக்காரிகள், மனைவி, குழந்தைகளை எல்லாம் அந்த யாக்கோபு இந்த ஆற்றை கடந்து அப்புறப்படுத்துகிறார். தனித்து பிந்தி இருக்கிறார். இந்த ராத்திரி அவர் என்ன செய்கிறார்? தனித்து இருந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரோடு போராடுகிறார். காரணம் என்ன? ஒரு பெரிய ஒரு போராட்டம் அவருடைய வாழ்க்கையிலே. அந்த தன்னுடைய சகோதரன் தன்னை எதிர்கொள்ள வருகிறான். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, அவனுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, அவன் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவான். ஆனால் நீர் என்ன சொல்லியிருக்கிறீர்? நான் உனக்கு நன்மை செய்வேன், உன் சொந்த தேசத்திற்கு போன்னு சொல்லியிருக்கிறீர். ஆனால் அவன் என்னை எதிர்கொள்ள வருகிறான், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை என்று சொல்லி அங்கே போராடுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில இருந்து அவர் தேவனோடு போராடுகிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது சொல்கிறார், போகட்டும், பொழுது விடுகிறது என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை முடிவிலே வெற்றியை பெற்றுக்கொண்டதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரலாம்.
எப்படிப்பட்ட பயங்கரமான சோதனைகள் வரலாம், நாம் ஆண்டவரிடத்திலே நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த யாக்கோபு செய்தது என்ன? போராடி ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இங்கேயும் கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதிக்கிற பொழுது எந்த சத்ருவும் எனக்கு முன்பாக நிற்க முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. தேவன் என்னோடு இருக்கும்போது யாரும் எனக்கு எதிரியாய் என்னை மேற்கொள்ள முடியாது. நீர் என்னை ஆசீர்வதியும். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், நீர் என்னை ஆசீர்வதியும். நிச்சயமாக ஆண்டவர் அந்த யாக்கோபினுடைய ஜெபத்தை, போராட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஏசாவின் கைக்கு தப்புவித்தது மாத்திரமல்ல, சகோதரர்கள் சமாதானமாகும்படி செய்து ஒருவரை ஒருவர் அவர்கள் கட்டி தழுவி அவர்கள் அங்கே முத்தமிட்டு சமாதானமாகிறதை நாம பார்க்கிறோம். ஒரு கடினமான சூழ்நிலை அந்த ஒரு இரவு போராட்ட ஜெபத்தின் மூலமாக அங்கே அது வெற்றியாக மாறுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு விதத்திலே ஒரு அடிமைத்தனம், ஒரு எதிர்ப்பு, பயங்கரமான ஒரு போராட்டம், தனிப்பட்ட மனிதர்கள் மூலமாக எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டே வரும்பொழுது நாம் இரவு வேளைகளிலே நாம் தனித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த போராட்டத்தை வெற்றியாய் நமக்கு மாற்றி தருகிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன். ஆம், நாம நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், விடுதலையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தீவெட்டியை போல் அதை வெளிச்சமாகும் வரைக்கும், நமக்கு ஒரு விடுதலை ரட்சிப்பை கிடைக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இங்கே யாக்கோபு அதைத்தான் செய்கிறார். நான் உம்மை போக விடேன். ஓசியாவிலே பார்க்கிறோம். அந்த ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனோடே குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அவரை நோக்கி கெஞ்சினான். போராடுகிறார், கெஞ்சுகிறார். ஆண்டவரோடு எப்படியாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், இவனுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அழுகிறதை பார்க்கிறோம், கெஞ்சுகிறதை பார்க்கிறோம், போராடுகிறதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில காரியங்களிலே நாம் அழுது ஜெபிக்க வேண்டும், கெஞ்சி ஜெபிக்க வேண்டும், போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபை போல நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் நீ போராடி மேற்கொண்டாயே. நாமும் கூட போராடி ஜெபிக்க வேண்டிய, போராடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் போராட வேண்டும், அழுது கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். சில விடுதலைகளை பெறுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தரித்திருந்து இந்த யாக்கோபை போல நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபின் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே அவர் கெஞ்சி ஜெபித்து அழுது போராடி ஆண்டவரே விடுதலையை, வெற்றியை பெற்றுக்கொண்டார். ஆமாண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி போராடி ஜெபித்தது போல நாங்களும் கேட்கிற ஒவ்வொருவரும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற அநேக பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து விடுதலையை பெற நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்களும் கெஞ்சி போராடி ஜெபிக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.